ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா சொன்னதுக்கு அப்புறமா மதியே சுரேஷ்க்கு சப்பாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு சுட்டு கொடுத்துட்டு நல்லா தான் இருந்தாங்க. நடுவில் அவங்க அத்தை கரடி மாதிரி மதியை இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணதில்ல. சப்பாத்தியை சுட்டு கொடுத்துட்டு கிளம்பியே போயிட்டாங்க, தண்ணி கூட மொண்டு வைக்காமல். அதுக்கப்புறம் ரிட்டன் தண்ணி மொண்டு வச்சுட்டு அவங்களுடைய அம்மா எதெல்லாம் குறையா சொல்லிட்டு போனாங்களோ அந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டப்போ எனக்கே தெரியும் அப்படின்னு இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. சுரேஷ் இப்போ நினைக்கிறாரு, அம்மா நடுவில் இதை செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு மதியை எதுவும் குத்தம் சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மதியே எல்லாத்தையும் செஞ்சுருப்பா. பொறுமையாக முதல்ல எனக்கு தண்ணி மொண்டு வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருப்பா. அவளே இப்போ தான் செய்ய வந்த அவளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணதுனால அவள் ஓடியே போயிட்டா. திரும்ப இதை செய்கிறா. வீட்டில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இவளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே மதியே பார்த்து செய்ய தான் செய்கிறா. அவளுக்கு இருக்கிற கோபம் எல்லாமே இந்த கல்யாணம் திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி விருப்பமே இல்லாமல் நடந்ததுனால, என்னை முதல்லையே அவளுக்கு ஆகாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஆனால் இப்போது இந்த வீட்டில் பழகினதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இதுதான் நம்ம குடும்பன்றது அவளும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள் பொறுமையாக விட்டால் எல்லாத்தையுமே அவளே கற்றுப்பா மொல்ல. ஸோ இந்த நடந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் ஒவ்வொரு விஷயங்களாக அவளே செய்ய ஆரம்பிப்பா. ஆனால் இந்த அம்மா ஏதாச்சும் இதே மாதிரி அந்நிய மாதிரி வேலை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எதிராக தான் மதி நடந்துப்பா. நல்லா நம்ம ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், நாம் எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அதுதான் மதி வேணும்னு செய்கிறா. நம்ம மதியை இது செய் அது செய்யணும் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் மதியே எல்லாத்தையும் நார்மலாக எல்லா வேலைகளையும் அண்ணி மாதிரி செய்வா போல இருக்குது. முதல்ல பிரச்சனை மதிக்கிட்ட இல்லை அம்மா கிட்ட தான் அப்படின்றத சுரேஷ் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் மீனா சொன்ன உடனே வந்த உடனே சாப்பாடு சப்பாத்தி சுட்டு கொடுக்குறாளே அப்படின்னு சுரேஷ் ஆச்சரியமாக தான் இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு அந்த ஆச்சரியத்தில் தான் சுரேஷ் கேட்டுட்ருக்கோம். ஆனால் விஷயம்லாம் வைக்கல, நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஃபன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. சுரேஷ்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே திரும்பவும் வந்துடுறாங்க. எல்லாம் ஓகேவா போதுமா அப்படின்றாங்க. போதும் அப்படின்னு சொன்ன உடனே கொடுங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் அவங்களே வைக்கிறாங்க. தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்களே வைக்கிறாங்க. ஏன் கை துடைக்க டவல் கூட எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மலர் தான் பண்ணுவாங்க. இப்போ மதி பண்ணும்போது சுரேஷ்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக சுரேஷ்க்கு பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஷார்ட்டாக தட்டு எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதான்னு கேட்பா அப்படின்னு நினச்சோம். டவல் கை கழுவிட்டு எழுந்து போய் டவலில் கை துடைக்க முடியாதான்னு கேட்பான்னு நினச்சோம். தண்ணி கூட மொண்டிக்க முடியாதா, இல்லை வேணும்னா எழுந்திரிச்சு சப்பாத்தி கூட போட்டுக்க முடியாதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பால. சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பான்னு நினச்சோம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் மதி கேட்கலையே. மதிக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவள் கோவத்தில் தான் எதுவுமே செய்யாமல் இருக்கா. அண்ணி அதுவும் அம்மா அதிகமாக வேலை வாங்குறதுனால தான். ஸோ லேடிஸை நம்ம அதிகமாக வேலை வாங்கக்கூடாது, அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களும் மனுஷங்க தானே, அண்ணி பாவம் இல்லை அப்படின்றது சுரேஷ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. மதியையும் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் கோமதி மீனா இங்கே இருந்தாங்க அப்படின்னா மதியோடைய மனசை மாற்றி சுரேஷுடைய மனசையும் மாற்றி ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், ஸோ மலர் இப்படி தான் இருக்கணும்னு மலரை அடிமைத்தனமாக கிச்சனுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாறிடும். ஸோ கண்டிப்பாக கோமதியும் மீனாவும் மாற்றிடுவாங்க. அவங்களுடைய அத்தை மாமாவை கேள்வி கேட்டேன். இப்போவுமே அவங்களுக்கு என்னடா இந்த பொம்பளை இப்படி பேசுது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் தாங்க அவங்க மண்டியே பிச்சுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுரேஷ் ரூமுக்கு போனதுக்கப்புறமா மதி செஞ்ச விஷயங்களை தான் நினச்சி பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாக படுத்துட்ருக்காரு. யோசிச்சு அந்த விஷயத்தையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, வானத்தையே பார்த்து. இன்னொரு சைடு இங்கே இவங்க மலருடைய கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் தான் மதி வெளியில் வராங்க. ஏன்னா மதி சுரேஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டியா அப்படின்றாங்க. சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. எப்படி அவன் போதும் தான் சொல்லியிருப்பான், 3 கொடுத்தலன்றாங்க. நீங்கள் சொன்னதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா 4 கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்டானா அப்படின்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னு. சரி அந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல, நான் போய் கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்றாங்க. உட்காருங்க, அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன், நான் செஞ்ச வேலையே என்னால் எடுத்து வைக்க முடியாதா, நான் தானே சப்பாத்தி கொடுத்து போட்டேன், அந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுட்டு வந்துட்டேன், எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக நீங்கள் எப்படி கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நான் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் மதி இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு. ஏன் நீங்கள் செய்கிறீங்களே அப்போ
நான் செய்யக்கூடாதா அப்படின்றாங்க. அப்படி போடுங்க, எதுக்குங்க நீங்களே எல்லா வேலையும் உங்கள் தலைமையில் இழுத்து போட்டுக்கிறீங்க? எங்கள் அத்தை கூட வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப பாவம், நிறைய வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இப்போ பண்ணுறாங்க. பண்ணவங்களையும் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க? அவங்களுக்கும் உங்களை மாதிரி இந்த வீட்டில் சரி பாதி பங்கு இருக்குது. சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் அவங்களும் சின்ன சின்ன வேலைகளாக செய்கிறாங்க போல இருக்குது. அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தெரியல, இஷ்டப்பட்டு தான் உங்களுக்காக அதை அவங்க செய்கிறாங்கிறது நல்லா புரியுது. என்ன மதி, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். அவங்க அத்தை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். ஆனால் இவங்க தான் கேட்கவே மாட்டேன்றாங்க. நிறைய வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்கள மாற்ற முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பழகி வச்சுருக்காங்க. இவங்களும் பழகிக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் இப்படி தானே வழக்கம் மாறிடுச்சு, ஆனால் மதி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கா, இனி பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்க. உண்மையிலே மதி வந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்றாங்க. என்னது கொஞ்சமா அப்படின்னு? ஆமாம், நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அதை விட இன்னும் 2 மடங்கு வேலையெல்லாம் அவங்க வைக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, விட்டால் நாளைக்கு உங்களை சாப்பாடு கட்டி எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க, நம்ம வெளியிலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. நான் கூட முதல்ல பயந்தேன், ஆனால் அவங்க அத்தா இருக்காங்கல்ல, கரெக்டாக பேசி எப்படியோ சாப்பாடை வேண்டான்னு சொல்ல வச்சுட்டாங்க. எங்கள் அத்தையும் மாமாவை பற்றி இங்கே வந்த உடனே உங்கள் அத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. எங்கே அடித்தா எப்படி பேசுவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் அத்தை எப்படியோ வெளியில் சாப்பிட ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே எங்கள் அத்தையை ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு மலர் வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. மீனா இருந்துக்கிட்டு, ஆமாம் அந்த தங்கராஜ் மச்சனை பற்றி உங்கள் நாத்தனார் ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே அவர் டெரராக தானே இருக்கார். ஆனால் எங்கள் அத்தை கொஞ்சம் வாய் வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் நிறைய பேசுகிறாங்கல்ல, அவர் ஏதாச்சும் நினச்சிப்பாரா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் அவர் நினச்சிக்க மாட்டார். வெளியாளுங்கக்கிட்ட எதிர்த்து டக்குன்னு அவரால் பேச முடியாது. அதே எங்கள் வீட்டாளுங்க, நான் என் வீட்டுக்காரரு, எங்கள் எல்லாருக்கிட்டையும் வேணால் அவர் அப்படி பேசுவார். உங்ககிட்ட அப்படிலாம் பேச மாட்டார், நீங்கள் கவலைப்படாதீங்க. முக்கியமாக உங்கள் அத்தைக்கிட்ட எதுவும் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டார். அவங்க பேசுறதுலேயும் தப்பு இல்லையே, கரெக்டாக தானே பேசுகிறாங்க. என்ன இவர் ஏதாச்சும் டக்குன்னு கோவத்தில் பேசிடுவாரோ அப்படின்ற பயம் மட்டும்தான். ஆனால் வெளியாளுங்கன்றதுனால ஒரு பொறுமையாக இருக்காரு, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உட்காந்து எல்லாரும் ஜாலியாக கதை பேசி முடிச்சதுக்கப்புறமா சரி நாளைக்கு போயிட்டு காலையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வேலையை பார்க்கணும்ல, 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும், எல்லோரும் போய் படுக்கலாமே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி போய் படுக்கலாமா அப்படின்றாங்க. ராஜி வா அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் போங்கக்கா நான் வரேன் அப்படின்றாங்க. என்ன கதிர் போகிறானம்மா அப்படின்றாங்க. ஆமாக்கா, கதிர் இன்னும் ஃபோன் பண்ணலை, நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கக்கா அப்படின்றாங்க. சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்க பாருங்க, பேசிட்டு வந்து உள்ளே படுங்க அப்படின்றாங்க மலர். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேரும் கிளம்பி உள்ளே போனதுக்கப்புறமா ராஜ் வந்து இங்கே கதிருக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க இங்கே ரூம் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணி வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போது ராஜ் ஃபோன் பண்ணவும் கதிரும் கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜ் தான் கால் பண்ணுறா, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிர் வெளியில் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ கதிர் அப்படின்றாங்க. சொல்லு ராஜி அப்படின்றாங்க. என்ன பண்ணுற கதிர் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னல கஸ்டமரை கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அதான் அவர் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, நான் ஃபோன் வந்ததும் வெளியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நீ சாப்பிட்டியான்றாங்க. இப்போ தான் கஸ்டமரும் நானும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்றாங்க. சரி எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுனா அப்படின்றாங்க. எப்போ கேட்குற பார்த்தியா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கேட்கல, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தும் கேட்கல, நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்க, இப்போ கூட உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணலை, நான் தான் ஃபோன் பண்ணல அப்படின்றாங்க. ராஜு பேசுகிற கொஞ்ச நேரத்தில் எதுக்கு பழைய விஷயத்தை பற்றி சண்டை போட்டுட்ருக்கணும், நான் தான் வேலையாக இருந்துன்னு சொல்கிறேன்ல, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பேசுவோமா அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்றாங்க. சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ தான் சொல்லணும் அப்படின்னு. நான் தான் சொல்லணுமா, உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? ஆமாம் நீ என்னை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே இல்லையா? நான் இங்கே வந்து 2-3 நாள் ஆகுது, நீ அங்கே வேலை இருந்துட்டுருக்கியே, என் ஞாபகம் உனக்கு கொஞ்சம் கூட வரலையா அப்படின்றாங்க. நீ ஊர்லேயே வீட்டிலே இருந்திருந்தா கூட நீ பாட்டுக்கு கோச்சிங் போயிட்டு வந்துட்டுருப்ப, அதாவது டியூஷன் போயிட்டு வந்துட்டுருப்பேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், அப்போல்லாம் உன் ஞாபகம் வந்திருக்கா என்ன அப்படின்றாங்க. இல்லை அப்போல்லாம் கூட என் ஞாபகம் உனக்கு வந்திருக்கு, நீ ஏன் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறான்னு டைம் கேட்டிருக்க, ஆனால் இவ்வளோ தூரம் உன்னை விட்டு விலகி வந்தோம், நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ற அப்படின்றாங்க. எதுக்கு பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டுன்றாங்க. திரும்ப நீ இதே தான் பேசுகிற பார்த்தியா, இது பழைய விஷயமா இருந்தாலும் நீ இது மறந்த விஷயம் அப்படின்னு ராஜி சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி விடு, சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே சண்டை போடுறேன், நீ தான் சண்டை போடுற அப்படின்றாங்க ராஜி.
நானும் சண்டை போடல, நீயும் சண்டை போடல. இப்போ நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். சரி அம்மா அண்ணி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் இப்போ தான் படுக்க தூங்க போயிருக்காங்க அப்படின்னு. நீ தூங்கலையா அப்படின்றாங்க. நீ ஃபோன் பண்ணவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்றாங்க. சரி நல்லா எக்ஸாம் எழுது, அடுத்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு எப்போ வரீங்க ஊருக்கு அப்படின்றாங்க. ஊருக்கா? நாளைக்கு எல்லாரும் வெளியில் கிளம்புறோம், நாங்கள் இப்போதைக்கு வர்றது டவுட் தான் அப்படின்றாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் வெளியில் கிளம்புறீங்களா அப்படின்னு. ஆமாம், இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கான். ரெஸ்டாரண்ட்டு அது மட்டும் இல்லாமல் தீம் பார்க் இருக்கான். அங்கே எல்லாரும் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் சுற்றி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்கள் எல்லாருமே வெளியில் போகிறோம் நாளைக்கு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ராஜி அப்படின்னு கதிர் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் கட் பண்ணிடுறாங்க. கதிரும் எங்கே அப்படின்னு சரியாக கேட்குறது கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கிளம்பி போகிறாங்க. அங்கே அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து கதிரும் வந்து முத்துவேலும் வந்து அங்கே ரூம் புக் பண்ணி தங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்கே தான் போகிறேன் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ வெளியில் போகிறோம் அப்படின்ன உடனே ஏதோ அவங்க எங்கேயோ ஜாலியாக போகிறாங்க, நாம் ஒரு விஷயமா வந்திருக்கோம், நம்ம ராஜோட அப்பா கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்க விஷயம் வந்து ராஜுக்கு தெரியக்கூடாதுன்ற பதற்றத்தில் மட்டும்தான் கதிர் இருக்காங்களே தவிர வேறு எதையும் காது கொடுத்து கேட்க கூட அவர் சரியாக இல்லை. ராஜுக்கிட்ட சும்மா பேசுகிறாங்களே தவிர எப்போ அவருக்கு என்ன ஆகுமோன்ற பயத்தில் அவரோட நினைப்பாக தான் இருக்காங்க. ராஜுக்கிட்ட இவ்வளோ தூரம் பேசினாலும் வேறு எதுவுமே கதிர் கண்டுக்கிறது கிடையாது. தீம் பார்க் போகிறேன் அப்படின்னு சொன்னது கூட எங்கே போகிற என்ன ஏதுன்னு கதிர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதுக்கே ராஜுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கே போகிற என்ன பத்திரமா போன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்றான், என் மேலே அவனுக்கு அக்கறையே இல்லைன்னு தான் ராஜு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜும் உள்ளே தூங்கலான்னு போயிடுறாங்க. என்னோட சைடு இங்கே அவரும் உள்ளே வந்து மதியம் படுத்துட்ருக்காங்க. சுரேஷும் ஒரு பக்கம் படுத்துட்ருக்காங்க. எல்லாருமே படுத்து நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் மலர் வந்து வழக்கம் போல் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம செந்தில் நேராக வீட்டுக்கே வந்துட்டார். அதாவது அந்த தீம் பார்க்கு போகிறதா தான் லொக்கேஷன் மீனா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க அத்தைக்கிட்ட உங்களுடைய அண்ணன் வீடு எங்கே இருக்குது, நான் மீனாவை பார்க்க போனோம், மீனாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், மீனா கிட்ட நான் ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டேன். அவள் தீம் பார்க் மெசேஜ் தான் அனுப்புனா. நான் வந்து சீக்கிரமாகவே வந்து எனக்கு பஸ் வந்து நான் வந்து இறங்கிட்டேன். அதனால் நான் வந்து மீனா கிட்டே நேராக அவளோட வீட்டுக்கே போயிட்டு மீனா கூட சேர்ந்தே போயிடுறேன். உங்களோட அண்ணன் வீடு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அத்தை அப்படின்னு கேட்கும்போது, சரிங்க மாப்பிள்ள என் அண்ணனுடைய அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த அட்ரஸை சொல்லிவிட்டு ஒரு நாள் கூட எங்கள் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, சரி நான் வைக்கிட்டங்களா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி அத்தை, நீங்கள் எதுவும் மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்றாங்க. ஓ புரியுது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜனார்த்தனன் வந்து என்னாச்சு யார் அப்படின்றாங்க. நம்ம மாப்பிள்ளை தாங்க, மீனாவை பார்க்காம அவரால் இருக்க முடியல போல இருக்குது, என் அண்ணன் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு மீனாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போயிட்டுருக்காரு போல இருக்குது அப்படின்றாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தியா எவ்வளோ பாசம் நம்ம மீனாவுக்கு மேலே மீனாவுக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க ஒருத்தருக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஜனார்த்தனன் ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே செந்தில் நேராக அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. செந்திலை பார்த்த உடனே மலருடைய அத்தையும் மாமாவும் ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரியல. வந்து நின்ன உடனே உள்ள வாப்பா தம்பி, நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மீனா இல்லையா அப்படின்றாங்க. மீனா 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 எங்கள் வீட்டு பிள்ளை தான், மீனா எங்கே தான் இருக்கா, நீ யார்ப்பா முதல்ல அப்படின்றாங்க. நான் செந்தில் மீனாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே மீனா வந்து ரூம்குள்ளேருந்து வந்துடுறாங்க. ஏங்க வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாருப்பா இது மீனா அப்படின்றாங்க. உனக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு. ஐயோ மாமா என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இவங்க செந்தில் என் வீட்டுக்காரர் அப்படின்றாங்க. ஓ அப்படியா தம்பி, சாரிப்பா தெரியல தம்பி, நீங்கள் 2 பேரும் உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வராததுனால நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு எதுவும் தெரியலப்பா, பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பேரும் டக்குன்னு ஞாபகம் வரலையா, அதான்ப்பா உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்களுடைய மாமாவும். அதுக்கப்புறம் அவங்களோட அத்தையுமே ஓ மீனாவுடைய வீட்டுக்காரரா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னங்க இது சர்ப்ரைஸாக வந்து வீட்டுக்கே நின்றுட்டுருக்கீங்க, தீம் பார்க் வரேன் தானே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோமதி ராஜி எல்லாரும் மலர் எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வராங்க. வந்த உடனே கோமதி இருந்துக்கிட்டு இப்படி செந்தில் என்னடா இது சர்ப்ரைஸாக வந்து நின்று இருக்க அப்படின்றாங்க. மாமா வாங்க மாமா அப்படின்றாங்க. நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. நாங்கள் நல்லா இருக்கிறது இருக்குண்டா, நீ என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க அப்படின்னு. சொல்லாமல் கொள்ளாம நேற்று மீனா கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்றாங்க. ஆமாத்த நைட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வரதா சொன்னாங்க, ஆனால் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சேன்,
வந்துருச்சா, நான் உண்மையிலே வந்து நிற்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. ஏய் இவங்ககிட்ட சொல்லிட்டு நான் எப்படி வராமல் இருக்க போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, இவங்க தான் என் மாமா, இவங்க எத்தை அப்படின்றாங்க. அடுத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வராங்க. எல்லாருமே யார் இதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா, இப்போது உங்கள் எல்லாரையும் நான் இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு. ஏங்க இது பாருங்கள், இதுதான் பாக்கியராஜா தான், இது மலரணி அவங்களோட ஒய்ஃபு. அடுத்து இது சுரேஷை தான், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, இவரை பற்றி நிறைய கதை சொல்லியிருக்கேனே. இவங்களோட ஒய்ஃப் இவங்க மதி. அப்புறம் வந்து இது ஸ்ருதி. சித்தார்த் வந்து இன்னொரு பையன், அவன் வந்து பெங்களூர் போயிருக்கான் அப்படின்றாங்க. இது வந்து குட்டி பாப்பா அப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரி வந்தவங்கள என்னுமே கொடுக்காமே பேசிகிட்டே இருக்குமே, ஏதாச்சும் கொண்டு வருவா அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டான்றாங்க. ஏம்மா கேட்கணுமா, போய் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி போட்டு வந்து கொடு அப்படின்னு அவங்க அத்தை சொன்ன உடனே போட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதை சாப்பிடலாம் அப்படின்றாங்க. எங்க நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் வெளியில் கிளம்ப வேண்டியது தான், கிளம்பலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு செந்தில் உள்ளே போயிட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.